இன்றைக்கி உங்கள் கூட நான் தியானிக்க போகிற வார்த்தை மொழி 6வது வார்த்தை. நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்தமாக கொடுக்கப்பட்ட இந்த நாளைக்காக நன்றி கர்த்தாவே. ஏசப்பா, நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்த தயவுக்காக உங்களுக்கு நன்றி கர்த்தாவே. இன்றைக்கி நான் பேச போகிற இந்த வார்த்தை ஏசப்பா, நீங்கள் என் கூட இருந்து நேர்த்தியாக பேசுகிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா. பாவங்களை மன்னிங்க. இந்த இடத்துல நின்று பேசுகிறதுக்கு நான் தகுதி இருந்தால் ஏசப்பா, நீங்கள் என்னை தகுதிப்படுத்தின பெரிதான கிருபைகளுக்காக நன்றி. மீதியான வேலையும் கூட ஏசப்பா உங்கள் கரங்களை தந்து ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல தாப்பனே, ஆமென். ஓகே, எனக்கு வேண்டி கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை மொழி 6, யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிக்கலாம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இந்த வார்த்தை அர்ப்பணிப்பின் வார்த்தை. நம்ம மனுஷங்களோட வாழ்க்கையில் எப்படின்னா, நமக்கு ஏசப்பா எப்படி மனுஷகுமாரோட பிதாவோட சித்தப்படி மனுஷகுமார்னா பூமியில் பிறந்தாங்க. அப்போது அவரோட சித்தம் பிதாவோட சித்தம் என்னன்றது ஏசப்பாவுக்கு ஏர்லி ஸ்டேஜ்லேயே தெரியும். அப்போது நம்மளோட இந்த மனுஷங்களாக இருக்க நம்மளோட வாழ்க்கையிலையுமே ஒரு மனுஷனோட முடிவுன்றது அவங்களோட மரணம் தான். ஆனால் அந்த மனுஷன் அவங்க தாயின் கர்ப்பத்தில் உருவானதுலேருந்து அவங்களோட அந்த டெத்து, அந்த பீரியடில் அவங்க என்னென்ன காரியங்களை செஞ்சுருக்காங்க அப்படின்றதான் ஒரு மனுஷனோட முடிவு. ஆனால் நம்மளோட பிதாவானவர் எப்படின்னா, பிறந்ததுலேருந்து அவர் இந்த மனுஷங்களோட பாவங்களை மன்னிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த பூமிக்கு பிறந்திருக்காங்க. பிறந்ததே அதோட நோக்கம்தான். அப்போ அந்த இயர் ஆஃப் அவர் பிறந்ததுலேருந்து அவரோட அந்த சிலுவை பாடு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரி தான் நம்ம அந்த சிலுவை தியானத்தில் நம்ம பார்ப்போம். அப்போ இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தன் தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இது லாஸ்ட் ஸ்டேஜ். அப்போ நம்மளோட வாழ்க்கையிலையுமே நம்ம எப்படி சொல்கிறோம், உலக பிரமாணமான நிறைய காரியங்களை நம்ம செஞ்சுட்டு பாவங்களுக்குள்ளே தான் நம்ம நிறையவே இருக்கோம். நம்ம கிறிஸ்துவர்கள்ன்றது சொல்கிறது நம்ம பெருமிதம் கொள்வோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கோன்னு சொல்கிறது நம்ம யோசிச்சோன்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். நிறைய காரியங்களில் நமக்குள்ளேயுமே பாவங்கள் அதிகமாக இருக்கும். நம்ம நிறைய இடத்துல பரிசுத்தமாக இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் நம்மளோட சரீர இச்சை, நம்ம கண்ணால் பார்க்குறது, வாயினால் பேசுகிறது, ஒருத்தவங்களை துன்பப்படுத்தினாலுமே அந்த நாளில் நம்ம செஞ்சது தப்பு தான். அது ஒரு பாவம் தான். ஆனால் ஏசப்பா இருக்கிற வரைக்கும் எல்லாருக்குமே நன்மையான காரியங்கள் தான் செஞ்சுருக்காங்க. நிறைய பாவிகளை பாவத்திலேருந்து ரட்சிப்பு கொடுத்து அவங்களோட வாழ்க்கையை மாற்றி தான் செஞ்சுருக்காங்க. அப்போ அதோட தீம் நம்ம என்ன பார்த்தோன்னா, ஏசப்பா அவங்க பிதாவுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. தன்னோட வாழ்க்கையை பிதாவோட கையில் அர்ப்பணித்து அவரோட சித்தப்படி ஒவ்வொரு காரியங்களும் ஏசப்பா செஞ்சுருக்காங்க. அதில் முதலாவது பிதாவின் சித்தத்தை முடித்தார். அப்படின்றப்போ நம்ம யோவான் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தோன்னா, யோவான் 4:34 இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்றார். அப்போது நம்ம ஏசப்பாவோட பிதா ஏசப்பாவுக்கு கொடுத்த சித்தத்தை முடிக்கிறது தான் அவரோட மெயினாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்மளோட தாயின் கற்பத்தில் நம்ம உருவாகிறதுக்கு உருவான நாள் முதல் இன்ன வரைக்கும் நம்மளை பாதுகாத்துக்கிட்டு வந்துட்டுருக்க பிதாவோட நம்மளோட கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினோட சித்தத்தை செய்கிறது தான் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இருக்கக்கூடிய பெரிய ஜாபாக இருக்கணும். லைக் என்னென்னா, நம்மளோட முக்கியமான பங்காக இருக்கணும். இந்த மனுஷனாக பிறந்து இந்த ஜீவிதத்தில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஏசப்பா நம்மளை குறித்து என்ன சித்தம் வச்சுருக்காங்க அந்த இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதவே முன்னாடி கொண்டு போகணும். எந்த ஒரு இடத்துலையும் ஏதாச்சும் ஒரு பாவம் செஞ்சாலும் அவரோட சந்நிதியில் போய் ஜெபிச்சு, ஏசப்பா என்னை மன்னிச்சுக்கோங்க, இந்த நாளில் நான் செஞ்ச விஷயம் தப்பு அப்படின்றத ரியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நமக்கு இருக்கணும். ரெண்டாவது பிசாசை ஜெயித்தார்னு சொல்லும்போது, பிசாசனை சீனாய் மழையில் மேலே போயிட்டு அந்த தேசத்தை ஃபுல்லாக காணிச்சு, நீங்கள் இதை எடுத்துக்கோங்க அந்த மாதிரி ஏசப்பா மனமாற்றம் செய்ய போகும்போது ஏசப்பா என்ன செஞ்சாங்க, அவங்க பிதாவோட சித்தத்தின்படி இருக்கிறனால அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி ஒதுக்குனாங்க. அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையுமே நிறைய மனுஷங்க நீ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போ, இல்லை நீ இதை இந்த விட்டுரு. இப்போ நான் என்னோட லைஃப் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னோன்னா, நிறைய வாதைகள் நமக்கு வரும். லைக் என்னென்னா, உடம்பு முடியாமாகும், இல்லை வீட்டில் பண கஷ்டம் இருக்கும், கடன் வரும், அந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் இருக்கும். நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம இருக்கும்போது கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது நமக்கு ஹைஃபையான லைஃப் இருக்காது. இருக்கிறதுலே நம்ம ஊழியக்காரங்கள்லாம் பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள், வேதனைகள் இருக்கும். ஆனால் நம்ம என்ன செய்யணும், ஏசப்பா நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த தேர்ந்தெடுத்த காரியங்களுக்கு வேண்டி நம்ம ஓடணும். நம்மளோட லைஃப் லாஸ்ட் முடியக்கூடிய அந்த நாள் வரைக்கும் நம்ம ஏசப்பாவுக்கு கொஞ்ச காலம் உண்மையாக இருந்து உண்மையை உத்தமமாக ஓடணும். அதே மாதிரி தான் பிதாவோட சித்தத்தைப்படி ஏசப்பா என்ன பண்ணாங்க, எல்லாரையும் பாவிகளை ரட்சித்தாங்க, நிறைய எழுப்புதலை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் நிறைய அற்புதமான காரியங்களை செய்கிறதுக்கு ஜெபிக்கணும். ஜெபத்தை ஃபஸ்ட்டு முன்னுரிமைப்படுத்தணும்.
அதே மாதிரி பாவத்தை சுமந்து தீர்த்தார். ஃபைனலாக நம்ம பார்க்க போகும்போது என்னென்னா, யோவான் 1:29 மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ என்னாச்சு, இந்த லாஸ்ட்டாக 6வது முடிவுன்றது என்னென்னா, ஏசப்பா வந்து அவங்களோட சித்தப்படி பிதா கொடுத்த எல்லா வேலையுமே ஏசப்பா நேர்த்தியாக செஞ்சு முடிச்சிட்டாங்க. நமக்கும் இந்த உலகத்தில் கொடுத்துருக்க எல்லா காரியங்களையுமே நம்ம இருக்கிற கொஞ்ச காலம் உண்மையும் உத்தமமாக இருக்கணுன்றதான் இந்த தவக்காலத்தில் நம்ம படிக்கிறதுன்னு நான் உணர்றேன். ஸோ இட் இஸ் ஃபினிஷ்டு, த சாக்ரிஃபைஸ் இஸ் கம்ப்ளீட் அண்ட் த விக்டரி இஸ் வான். ஹேவ் எ பிளஸ்ட் அண்ட் மீனிங்ஃபுல் குட் ஃப்ரைடே. ஆமென்.